ஆமா அக்கா, உன்னை ரொம்ப நாள் ஆளே காணோம், ஊருக்கு போயிட்டியா? ஆமாண்டி, நல்லா தாண்டி இருக்கேன். எங்க இந்த கட்டின புருஷனும் வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரு. நான் எங்கே போகிறது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். என் மருமகளும் ஊருக்கு போயிட்டாளா, அதாண்டி வேலை சரியாக இருக்குது எனக்கு. அதானே பார்த்தேன், என்னடா அக்கா நம்ம கூட பேச வரவே மாட்டேங்குதே, இல்லைன்னா அதுதானே கூப்பிட்டு எல்லா கூடயும் பேசும், என்னடா ஆளே காணாமன்னு பார்த்தேன். இதான் விஷயமா? ஆமாண்டி, வெயில் வேறு அதிகமாக இருக்குது, வெளியவே வர முடியல, மண்டே வேற பொழக்குதுடி. ஆமாக்கா, என்னத்த சொல்ல, சித்திரை மாதம் மாதிரி வெயில் அடிக்குதுக்கா. இப்போ இந்த பொட்டாசி மாதத்தில் எப்படி மழை கொட்டும், கொஞ்சம் கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியலக்கா. எப்பா வீட்டுக்குள்ளே இருக்கலாம் தோணுதுக்கா. ஆமாண்டி, எனக்கே அப்பப்போ தலைவலி வேற வருது. ஏண்டி இந்த வம்புன்ட்டு நான் தான் வெளியே வரதே இல்லடி. சரிக்கா, எங்கக்கா உன் மருமகாரி எங்க ஊருக்கு போயிட்டாளா? ஆமாண்டி, எனக்கே உடம்பு முடியல, லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு. பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டா ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாடி அவ. ஆனால் இந்த செய்தியை கேளு, மாமியார் உடம்பு சரியில்லைன்னா மருமகனுக்கு எல்லா வேலையும் செய்யணும். இது என்னக்கா பெருங்கூத்தா இருக்கு? ஆமாக்கா, எங்கள் வீட்லேயும் அப்படிதான்க்கா. என் மருமக்காரி எனக்கு உடம்பு இல்லைன்னா அவள் ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாக்கா. இவளுக்குலாம் என்னத்த சொல்கிறதுக்கா? ஆமாம், அவளுகளை கட்டிட்டு வந்த வரோம், நம்ம தலையத்தில் இதெல்லாம் அனுபவிக்கின்னு இருக்குல்ல. ஆமாக்கா, நீ சொல்கிறது வேணா 100க்கு 100 உண்மைதான்க்கா. சரிடி, ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்குற 2 பேர் கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இப்போ நவராத்திரி ஆரம்பிக்குது, கொலு வருது, எல்லாரும் வாங்கடி வீட்டுக்கு. அட அப்படியாக்கா? சரிக்கா, எல்லாரும் வந்துடுறக்கா குடும்பத்தோட. இவளை வாடின்னா குடும்பத்தோடு இழுத்துட்டு வந்துடுவாங்க இருக்கு. நம்ம செய்கிற சாப்பாடு இவளுக்கு குடும்பமே எல்லாம் காலி பண்ணிடும் உங்களுக்கு. ஏன்க்கா, நான்லாம் வரவே நம்ம உன் வீட்டுக்கு, அந்த காக்க மட்டும் சொல்கிற? உனக்கேண்டி நான் சொல்லாமல் நீயும் வாடி குடும்பத்தோட. சரிக்கா வந்துடும். நான் கேட்கறதுனால நீ என்கிட்ட சொல்கிற வான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் வாங்க, நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு போங்க. சரிக்கா, இந்த கொலுக்கு என்னென்ன பிரசாதம் செய்றீங்க? போன வருஷம் செஞ்ச மாதிரி தானே செய்றீங்க? ஆமாண்டி, போன வருஷம் செஞ்சோல கட்டி சாதம் சுண்டல் எல்லாமே அதே மாதிரி தாண்டி செய்கிறோம். எல்லாம் ஹெல்ப் பண்ண வாங்கடி. சரிக்கா, சாமிக்கு தானே செய்கிறோம், எல்லாம் வந்துடும்க்கா. சரிக்கா, நானும் வந்துடுறேன். திருப்தியாக செஞ்சு நல்லா சந்தோஷமாக சாமி கும்பிடலாம்க்கா. சரிங்கடி, நீங்கள் 2 பேரும் வாங்க. நான் பக்கத்து வீடு 2 பேர்த்த கூப்பிட வேண்டியிருக்கு, நான் போய் அவங்க கூப்பிட போகிறேன். நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. சரிக்கா, நானும் வீட்டுக்கு கிளம்புறோம்க்கா. நானும் வரேன்க்கா. நீயும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. ஓ மருமவல்லேருந்து கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம்லாம், தடப்படலாம் செஞ்சிடலாம். இந்த ஒரு வார்த்தை போதுண்டி, என் மனசில் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க.